ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துக்கிறோம், வரவேற்கிறோம். தேவ கிருபையும் பிரசன்னம் உங்களோடு இருப்பதாக. ஆமென். இல்லை, நல்லா இருக்கீங்களா? சுகமாக இருக்கீங்களா? பக்கத்தில் பார்த்து கை கொடுத்து சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். நல்லா இருக்கீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். என்ன கேட்க மாட்டீங்களே? சந்தோஷமா இருக்கீங்களா? கேளுங்க. கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த நாளில் தேவனுடைய ஆலயத்தில் கர்த்தருடைய வீட்டில் உங்களை எல்லாரும் பார்த்தது மிக்க மகிழ்ச்சி. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை உங்களை நடத்துவதாக. ஆமென். இந்த நாளில் நம்முடைய சகோதரி ரேகா அவர்கள் குடும்பமாக, அவர்களும் கணவர் பிள்ளைகளோடு வந்திருப்பது, குடும்பமாக வந்திருப்பது மிக்க மகிழ்ச்சி. கர்த்தருடைய நாமத்தில் வார்த்தைகளும் வரவேற்கிறோம். கர்த்தர் அவர்களோடு இருப்பாராக. ஆமென். எல்லாம் கைகள் தட்டி வரவேற்கலாம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூமா. தேவன் நல்லவர். ஆமென். இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் நாம் மையப்படுவதாக. கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேரம் இருதயங்களை திருப்பலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 37ஆம் சங்கீதம் 34ஆம் வசனத்தை நாம் வாசிப்பலாம். சங்கீதம் 37, 34. Psalm 37:34. நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார், துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். இந்த வசனம் சொல்லுகிறது, நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள். நீ கர்த்தருக்கு காத்திருக்கிறது, அவருடைய வழியை கைக்கொள். அது மாத்திரமில்லை, 3 காரியங்களை போன வாரத்தில் நம்ம தியானிச்சோம். கடந்த நாட்களில் நம்ம தியானிச்சோம். கர்த்தருக்கு காத்திரு, காத்திரு, கைக்கொள், உயர்த்துவார். இந்த தலைப்பின் கீழே போன ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நம்ம வாசித்தோம். கர்த்தருடைய வசனத்தை தியானித்தோம். அது யூடியூப்பில் இருக்கிறது, நீங்கள் சென்று பார்க்கும்படி கேட்குறேன். கர்த்தர் நாம் மையப்படுவதாக. ஒருவேளை கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் வராதவர்கள், பங்கு பெறாதவர்கள், அந்த செய்தி கேட்காதவர்கள் கேட்கும்படி கேட்குறேன். அதோட தொடர்ச்சியாக இன்னொரு காரியத்தை நம்ம தியானிக்க போய் இந்த வசனத்தை அடிப்படையாக கொண்டு இந்த வசனத்தில் வாசிக்கும் போது 2வது லைன் சொல்லுது, அவருடைய வழியை கைக்கொள். இதனால் செய்தியுடைய தலைப்பு என்ன தெரியுமா? கர்த்தருடைய வழிகள். என்ன தலைப்பு? கர்த்தருடைய வழிகளை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தர் நாம் மையப்படுவதாக. அது கர்த்தருடைய வழிகள் என்று சொல்லி வேதத்தை ஆராய ஆரம்பித்தேன். பார்த்தா இருக்கிற 4000 above 4000 வேர்சஸ், 4000க்கு மேற்பட்ட வசனங்கள் நான் வழிகளை பற்றி சொல்லப்பட்டுள்ளது. கர்த்தருடைய வழிகள், வழிகள் குறித்து இந்த வசனங்கள் அவ்வளோ ஆதாரங்கள் இருக்கிறது. போகட்டும், ஆண்டு நாம் மையப்படுவதாக. இன்றைக்கு வழிகளை குறித்து நம்ம பார்க்கணும்னா நிறைய வழிகள் இருக்குது. ஏர்வேஸ் இல்லை, ஏர்வேஸ் சொல்லுவாங்க. அப்புறம் ரோட்வேஸ், ஹைவேஸ், 1 வே, 4 வே, 6 வே. என்ன ஒரு மாதிரி எல்லாம் பார்க்குறீங்களே. மோட்டார் வேஸ், சப்வே. நான் வழி விட்டால நீங்கள் வழியெல்லாம் பிடிச்சிருக்கீங்க. அப்படியெல்லாம் என்ன, ஒவ்வொரு வழிகளும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது இல்லை? என்ன அர்த்தம்? மோட்டார் வே, நம்மலாம் ரோட் வேஸ் நம்ம ஒரு ஊரில் சொல்கிறோம். ஆனால் வெளிநாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா மோட்டார் வேஸ் சொல்லுவாங்க. அப்படின்றால் ட்ரக்கு, கனரக வாகனங்கள், வேகமாக போகிற வாகனங்கள் ஊருக்குள்ளே வராமல் அவர்கள் ஒரு பட்டணத்தை விட்டு இன்னொரு பட்டணத்துக்கு எளிதாக அவர்கள் கடந்து செல்வதற்காக அந்த வழிகளை அவர்கள் அமைச்சு இருக்கிறாங்க. பட்டணத்துக்குள்ளே வருகிற வழிகளும் இருக்குது, சிட்டிக்குள்ளே வர்றதுக்கு. சிட்டிக்கு வெளியவே போகுது. பைபாஸ் எல்லாம் சொல்கிறாங்க. பைபாஸ், ஹார்ட்டில் பைபாஸ் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் போட்ட வழி இருக்குது. ஆனால் பைபாஸ் இல்லை. எதுக்கு பைபாஸ்? பைபாஸ் சர்ஜரி இல்லை. அவங்க அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? அவங்க ஒரு வழி உண்டு பண்ணுறாங்க இல்லை. மெடிக்கல் சயின்ஸ் ஒரு வழி உண்டு பண்ணுறாங்க. பல வழிகள் இருக்குது. ஏர்வேஸ் அப்படி என்ன சொல்லுங்க? என்ன வழி அது? ஆகாய விமானங்கள் பறந்து செல்வதற்கு வழி இருக்குது. பார்த்தோன்னா எங்கே ரோடு, அங்கே யாரும் ரோடு போட்டிருக்காங்களா? அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்குது? ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போவதற்கு அல்லது ஒரு பட்டணத்திலேருந்து இன்னொரு பட்டணத்துக்கு போகிறதுக்கு வழி இருக்குது. அந்த அவ்வளோ ஆல்டிடியூட், அவ்வளோ உயரத்தில் தான் பறக்கணும், அந்த வழியில் தான் போகணும். ஒருவேளை விமானத்தில் பயணம் செய்தவர்கள் தெரியும், அவங்களுக்கு முன்னாடி ஒரு திரை வச்சுருப்பாங்க, ஒரு டிவி. அதில் நம்ம மானிட்டர் பண்ண முடியும். அங்கேயே ஒரு டிவி வச்சுருப்பாங்க. அதில் எந்த ரூட்டில் போயிட்டுருக்கோம். ஒருவேளை ஒரு நாட்டிலேருந்து ஒரு நாட்டுக்குள்ளே நான் பறந்து கொண்டு இருக்கிறோம் வைத்துக்கொள்ளும். எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்தியாவில் இருந்து இந்தியாவிலிருந்து மஸ்கட்டுக்கோ இல்லை ஒரு வெளிநாட்டுக்கு பறக்கும்போது இந்தியாவுடைய விமானங்கள் பாகிஸ்தான் வழியாக தான் கடந்து போகுது.
ஊருக்குள்ள போறதில்ல, அதனுடைய வான் வழியில பறக்குது. அப்போ போகும்போது பார்த்தோன்னா அங்கே ரூட் வே வச்சிருக்கிறாங்க. அந்த ரூட் வே அதை விட்டு நம்ம கொஞ்சம் தவறி போனாலும் பாகிஸ்தான் அங்கே கண்ட்ரோல் ரூம்ல இருந்து சேட்டலைட்லேருந்து அவங்க மெசேஜ் அனுப்புவாங்க, நீங்கள் ரூட்டை கொஞ்சம் மாறி போறீங்க, உங்கள் ரூட்லேயே போங்க. ஒருவேளை ரூட்டை கொஞ்சம் நீங்கள் மாறி போனீங்கன்னா அங்கேருந்து அடுத்த மெசேஜ் வரும், நாங்கள் உங்களை எதிர்ப்பதற்கு ஆயத்தமாக இருப்போம். எந்த பகுதியில் நம்ம எந்த வழியில் போகணும்னு வச்சிருக்கிறாங்க. ஒன் வே இல்லை, நம்ம ஒன் வே வச்சிருக்கோம். ஒன் வேனா என்ன? நம்ம ஒன் வே சொல்லிட்டு அந்த ஒரு வழி தான் போகணும்னு நினைக்கிறோம். ஆனால் ஆப்போசிட்டில் தான் என்ன பண்ணுறாங்க, ஒன் வேன்னு தெரியும், நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஒன் வேல போகும்போது பிரச்சனை தெரியுமா, ஆப்போசிட்டில் வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா ஒன் வேல சரியாக போனவங்களுக்கு தான் தீர்ப்பு கொடுப்பாங்க. ராங் ரூட்டில் வந்தது உங்கள் மேலே தான், எவ்வளோ தான் நீங்கள் ரைட்டாக வந்தாலும் உங்கள் மேலே மோதினாலும் உங்கள் மேலே தான் தவறு என்று சொல்லுவாங்க. ராங் ரூட்டில் நீ வந்தது தப்பு தான். ஒன் வேனா அது ஒரு வழி பாதை. இப்படி என்று பல வழிகள் இந்த உலகத்தில் இருக்குது. ஷிப்பு போகிறதுக்கு, கப்பல் போவதற்கு என்று வழிகள் வச்சிருக்கிறாங்க. ரோடு போடல, ஆனால் வழிகளை வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல நாம் நடப்பதற்கென்று ஆண்டவர் வழிகளை வச்சிருக்கிறார். என்ன சொல்ல புரியுதா? சிலர் நினைக்கிறாங்க ஷார்ட்கட். ஷார்ட்கட் என்ன சொல்லுங்க, ஷார்ட்கட் கரெக்டா? நம்ம எல்லாருமே ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணுறது, இப்படி போயிட்டு செய்யறதை விட கொஞ்சம் ஷார்ட்கட்டை பயன்படுத்தலாம் என்று சொல்லி சில ஷார்ட்கட் வேஸ் வச்சிருக்கிறோம். வெள்ளூர்லேருந்து பாகாயம் போகிறோம், போகிற வழியில் வெள்ளூர் ஃபுல்லாக டிராஃபிக் ஆகுது. என்ன செய்கிறாங்க, ஷார்ட்கட் வேறு வச்சுருக்கிறாங்க. ஹைவேல போனால் தான், மெயின் ரோட்டில் தான் போனால் பிரச்சனை இல்லை, ஊருக்குள்ளெல்லாம் போயிட்டு ஷார்ட்கட்டில் நான் போய் செஞ்சிடலாம் என்று பல காரியங்கள் நம்ம வச்சிருக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய வழிகள் எப்படிப்பட்டது, அதை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். மனுஷனுடைய வழிகள், நம்முடைய வழிகள் எப்படிப்பட்டது என்று வேதம் சொல்கிறது. வாசிக்கலாம். நீதிமொழிகள் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நீதிமொழிகள் 5:21. Proverbs chapter 5 verse 21. மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. மனுஷனுடைய வழிகள், வேதம் சொல்லுகிற வழிகளை பார்க்கலாம். மனுஷனுடைய வழிகள், மனுஷனுடைய வழிகள் கர்த்தருக்கு முன்பாக இருக்கிறது. அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். கர்த்தர் அவன் வழிகள் எல்லாவற்றையும் சீர்தூக்கி பார்க்கிறார். இப்ப பாத்தீங்கன்னா அந்த வழிகளை குறித்து நம்ம பார்க்கலாம். கவனிங்க, மனுஷனுடைய வழிகள் எல்லாம் சொல்லுங்க, யாருடைய வழியா? மனுஷனுடைய வழிகள். அந்த மனுஷனுடைய வழிகள் எல்லாம் யாருக்கு முன்னாடி இருக்குதான்? கர்த்தருக்கு முன்பாக இருக்கிறது. நீங்க கவனிங்க, இன்னும் புரியும்படியா உங்களுக்கு ரொம்ப சொல்றேன். ஜிபிஎஸ் எல்லாம் சொல்லுங்க, என்னது ஜிபிஎஸ்னா என்ன? ஜிபிஎஸ்னா என்ன? இன்னும் புரியும்படி சொல்றேன். நீங்க வீட்டில் உட்காந்துட்டே ஒரு ஃபுட்டை ஆர்டர் பண்றீங்க. அந்த உபவாச ஜபத்தில், இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில், இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஏதாவது ஒரு டிஷ்ஷு சொன்னாதான் சிலர் முகமே மலருது. அப்பாடா, வீட்டில் உட்காந்து ஒரு டிஷ்ஷை ஆர்டர் பண்ணுறீங்க. அது ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கிற பிரியாணி கடன் வச்சுக்கொள்ளுங்க. மட்டன் பிரியாணியோ இல்லை ஒரு தந்தூரியோ ஆர்டர் பண்ணுறீங்க. அப்பா சிலர் சிரிக்கிறாங்கப்பா, தந்தூரியா, ஐயோ வீட்டில் சொன்னாலும் செய்ய மாட்டேன். சரி ஓகே, ஏதோ ஒன்று ஆர்டர் பண்ணுறீங்க. நீங்கள் ஒரு இடத்துல இருக்கிறீங்க, எந்த ஹோட்டல் ஆர்டர் பண்ணுறீங்களோ அங்கே டெலிவரி பண்ணுறவர் அதை கரெக்டாக அதை கலெக்ட் பண்ணுறாரு. கலெக்ட் பண்ண உடனே அவருக்கு தெரியுது, ரூட்டு தெரியுது. என்னது, இந்த இடத்துல எக்ஸாம்பிள் ஏதாவது ஊர் சொல்லுங்களேன். ஒரு காட்பாடி, இந்த காமனு காட்பாடிக்குள் நீ எங்கே இருக்கிறீங்க சொல்லுங்க. அதனால தான் நான் உங்கள் இடத்த கேட்டேன். ஏதோ ஒன்று சொல்லுங்களேன். சொல்லுங்க. ரங்காபுரம். ரங்காபுரம், ரங்காபுரம் காமன். ரங்காபுரத்தில் ஸ்ட்ரீட் நேம் தியாகராஜபுரம். ஓகே, டி நகர், தியாகராஜபுரம். தியாகராஜபுரத்தில் டோர் நம்பர் சொல்லுங்க, புரியுங்க. எக்ஸாம்பிள் சொல்றேன், நம்பர் 10. அப்போ இந்த ரங்காபுரம் வரணும், ரங்காபுரத்தில் தியாகராய நகர், தியாக நகரில் டோர் நம்பர் 10. அப்போ நீங்க இருக்கிற லொகேஷனுக்கு, நீங்க இருக்கிற வீட்டுக்கே வந்து ஃபுட்டை டெலிவரி பண்ற. எக்ஸாம்பிள் சொல்றேன். அப்போ அங்க புறப்படுகிற, கவனிங்க, நீங்க ஃபுட் ஆர்டர் பண்ண அந்த ஆப்லயே அவருக்கு எங்க டெலிவரி பண்ணணும்னு தெரியுது. அப்போ அவருக்கு வழி இதுதான் சொல்லி தெரியுது. மனுஷனுடைய வழிகள் கர்த்தருக்கு முன்பாக இருக்கிறது. எல்லாம் ஒரு ஆமீன். இப்போ புரிஞ்சுச்சா? ஜிபிஎஸ்லாம் எப்படி கண்டுபிடிச்சாங்க? எல்லாம் பைபிள் பேஸ்டு, வேதத்தில் இருந்தால் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாங்க. இன்னைக்கு இருக்கிற எல்லா கண்டுபிடிப்புகளும் எங்க இருக்குது?
கர்த்தருடைய வசனத்துல எல்லாமே இருக்குது. அப்போ மனுஷனோட வழிகள் கர்த்தருக்கு முன்பாக இருக்குது. கவனிங்க, உங்களுக்கு தெரியும், அவருக்கு மட்டும் இல்ல, ஃபுட் ஆர்டர் பண்ணி பாக்குறீங்க, பார்த்தா அவர் இப்ப எங்க இருக்கிறாரு, அந்த பைக் எங்க மூவ் ஆயிட்டு இருக்குது, இப்ப எவ்வளவு தூரம் வந்திருக்கிறார் தெரியுதா? அவர் ரூட்டை பார்த்துட்டு வராரு, நீங்க மானிட்டர் பண்ணிருக்கிறீங்க, இவ்வளவு தூரம் தான் வந்திருக்கிறார், இன்னும் பாதி தூரம் வர வேண்டி இருக்குது, இன்னும் 5 minutes, இன்னும் 2 minutes, இன்னும் 3 minutes வந்துட்டாரு, கரெக்டா வந்து நிக்கிறீங்க. ஏன்? உங்களுக்கு தெரியுது. கர்த்தர் மனுஷனுடைய வழிகள் நம்முடைய வழிகள். நம்ம ஆண்டவரே அழுது கேட்கிறோம், ஜெபம் பண்றோம், ஆனா நம்ம ஒரு வழி வச்சிருக்கிறோம். ஆண்டவர் மட்டும் இது கொடுத்துட்டா போதுங்க, ஆண்டவரே இது கொடுங்கன்னு கேட்கிற, கொடுத்துட்டா போதுங்க, இதெல்லாம் செஞ்சிருவேன். அந்த வழியெல்லாவற்றையும் கர்த்தர் பார்க்கிறார். மனுஷனோட வழிகள் கர்த்தருக்கு முன்பாக இருக்கிறது. அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். ஆண்டவர் பார்க்கிற, நீ ஃப்ளஷ்லயே மாம்சத்திலேயே ஜெயிச்சிடலாம் நினைக்கிறியா? நீ ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ற, ஆனா உன்னுடைய இன்டென்ஷன் இதுவா? கர்த்தர் எல்லாவற்றையும் சீர்தூக்கி பார்க்கிறாராம். அதே அதிகாரத்தில் இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 21ஆம் வசனத்தை மன்னிக்கணும், 14ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 14:12. Proverbs chapter 14 verse 12. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதன் முடிவோ மரண வழி, அதன் முடிவோ மரண வழிகள். என்ன வழி? மனுஷனுடைய வழின்னு பார்த்தோம். ரெண்டாவது என்ன வழியா? மரண வழி. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற, நம்ம நினைச்சுக்கிறோம் இது நல்லா இருக்கும், இதுல போனா சூப்பரா இருக்கும், இப்படி போனா பிசினஸ்ல ஷார்ட்கட்ல சீக்கிரமா மேல வந்துரும், எல்லா கடனெல்லாம் முடிச்சிருவோம் என்று சொல்லி நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட்லயே எண்டு பாயிண்ட பாக்குறோம். கரெக்டா? மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, எனக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, எனக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, இப்படி செஞ்சா நடக்கும், இப்படி செஞ்சா முடிச்சிடலாம். ஆனா கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். வசனம் தான் சொல்லுது, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ. நீங்க ஒரு காரியத்தை செய்கிறீங்க, ஜபத்தோட செய்கிறீங்க, உபவாசத்தோட செய்கிறீங்க, ஆனா உங்க காரியம் வாய்க்கலையா? ஒன்று காரியத்தை நம்ம விளங்கிக்கணும், அதில் கர்த்தருடைய விருப்பம் சித்தம் இல்லை. செம்மையாய் தோன்றுகிறது, ஆனா அதுல மரண வழிகள் இருக்கலாம், அல்ல ஒருவேளை விபத்தின் வழிகள் இருக்கலாம். சில காரியங்களை கர்த்தன் வாழ்வில் அனுமதிக்காது இருக்கிறார். அப்போ நம்ம ஆராய்ந்து கொள்ள வேண்டும், கண்டு கொள்ள வேண்டும். தேவன் அதில் விருப்பமா இல்ல, தேவனுக்கு பிரியமில்லாத நான் செய்ய முற்படுகிறேன், ஆண்டவர் அதில் பிரியமா இருக்கிறாரா என்பதை நாம் ஆராய வேண்டி இருக்கிறது. ஆமே, மனுஷனுக்கு தோன்றுகிற வழிகள். அதனால தான் வேதம் சொல்கிறது, நீதிமொழிகள் 16:7, Proverbs 16 verse 7 வாசிக்கலாம். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால், ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட சமாதானமாகும்படி செய்வார். அவனுடைய சத்துருக்களும் அவனோட சமாதானமாகும்படி செய்வார். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால், அப்போ நம்முடைய வழிகளை நம்ம சீர்தூக்கி பார்க்க வேண்டி இருக்குது. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தா, நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமான வழி, அப்போ நாம் தேர்ந்தெடுக்கிற பாதை கர்த்தருக்கு பிரியமானதா? கர்த்தருக்கு பிரியமான பாதையை நான் தேர்ந்தெடுக்கிறேனா? கர்த்தர் நான் போகிற அந்த வழியில தேவன் பிரியமா இருக்கிறாரா என்பதை நாம் ஆராய வேண்டி இருக்குது. பல நேரங்களில் நம்ம கர்த்தருடைய வழிகளை நாம் தேர்ந்தெடுத்துப்பது இல்லை, அல்லது கர்த்தருடைய வழிகளை செல்றதில்லை. இன்னும் புரியும்படி சொல்றேனே, கர்த்தர் சில நேரங்கள் நம்ம ஒன்வேல நடக்க வைக்கிறார், ஒன்வே பாதையில் நம்மளை பயணிக்க வைக்கிறார். சில நேரங்களில் கர்த்தர் மோட்டார் வே அல்லது 4வேல இல்லது ஹைவேல கர்த்தர் நம்ம பயணிக்க வைக்க விரும்புகிறார். ஆனால் நாமோ அந்த வழிகளில் பயணிக்க விரும்புகிறது இல்லை. இந்த மோட்டார் வேல என்ன தெரியுமா, அது எப்போ கண் குளிர்ச்சியா இருக்காது. மோட்டார் வேல அது ஷார்ட்கட்டில் ரொம்ப ஹைவேஸில் வேகமாக சென்று சேருகிற வழியாக இருக்கும். சிலருக்கு அது விருப்பம் இல்லை. சிலர் அவங்க எல்லாத்தையும் என்ஜாயும் பண்ணணும், இந்த காரியங்கள் எல்லாம் அதில் இல்லை என்று சொல்லி தோண்டு போகிறார்கள். வசனம் என்ன சொல்கிறது வாசிக்கலாம். எசேக்கியேல் chapter 18 verse 25. எசேக்கியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எசேக்கியேல் 18:25. நீங்களோ ஆண்டவருடைய வழி செம்மையாய் இருக்கவில்லை என்கிறீர்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரே, இஸ்ரவேல் வம்சத்தாரே, கேளுங்கள், கேளுங்கள். என் வழி செம்மையாயிராதோ?
உங்கள் வழிகள் அல்லவோ செம்மையல்லாததாய் இருக்கிறது. ஆண்டவர் ஜனங்க இப்படி சொல்றாங்க, ஆண்டோட வழி செம்மையா இருக்கல. சொல்ல முடியுமா? கர்த்தர் நடத்துற வழி செம்மையா இல்லைங்க, செம்மையா இல்ல. ஆண்டோட வழி செம்மையா இல்லை என்கிறீர்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரை கேளுங்க, என் வழி செம்மையா இராதோ என் ஆண்டவர் கேட்கிறார். உங்கள் வழிகள் அல்லவோ செம்மை அல்லாததா இருக்கிறது. அதே அதிகாரத்தில் 29 வசனம் அதான் சொல்கிறது, உங்கள் வழிகள் அல்லவோ செம்மை அல்லாததா இருக்கிறது. செம்மையான வழிகள் கர்த்தரோட வழிகள். அந்த கர்த்தரோட வழிகள்ல நீங்களான செல்ல வேண்டும். கர்த்தரோட வழிகள் என்ன? கர்த்தரோட வழிகள் என்ன? கர்த்தர் மோசேக்கு வழிகளை போதிச்சு கொடுத்தார். யோசுவா கர்த்தர் தம்முடைய வழிகளை கற்றுக் கொடுத்தார். ஆமே, கர்த்தருடைய வழிகள் என்ன? வேதம் சொல்லுகிற வழிகள், அவருடைய பிரமாணங்களின் படி நடக்கிற வழிகள், அவருடைய வேதத்தின் படி நடக்கிற வழிகள். இந்த வழிகளை நடக்க வேண்டும் என்று தேவன் நமக்கு அறைகூவல் கொடுக்கிறார். தேவனுடைய வழிகள் என்ன? வேத வார்த்தையின் படி நடக்கிற வழிகள். இதுதான் செம்மையான வழிகள், கர்த்தருடைய வழிகள். இன்றைக்கு நம்ம சொல்றோம் கர்த்தருடைய வழி செம்மை அல்ல என்று. பல நேரங்களில் நம்முடைய வழிகள் அல்லவோ அப்படி இருக்கிறது. நம்மை நாமே சீர்தூக்கி பார்க்கணும். வேதம் தான் சொல்லுது. ஆதியாகமத்து புஸ்தகத்தில் ஆண்டவர் இந்த உலகத்தை அழிப்பதற்கு முன்பாகவே நோவாக்கிட்ட சொல்றாரு. 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, ஜனங்கள் தங்கள் வழிகளை கெடுத்து கொண்டார்கள். ஜெனிசிஸ் சாப்டர் 6 verse 12. ஆதியாகமம் 6:12. இந்த உலகத்தில் அழிவு வருவதற்கு காரணம் என்ன? அழிவினுடைய முதல் காரணமே என்ன தெரியுமா? வாசிக்கலாம் 6:12. தேவன் பூமியை பார்த்தார். தேவன் பூமியை பார்த்தார். இதோ அது சீர்கெட்டதாய் இருந்தது. இதோ அது சீர்கெட்டதாய் இருந்தது. மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழிகளை கெடுத்து கொண்டிருந்தார்கள். மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழிகளை கெடுத்து கொண்டிருந்தார்கள். அப்போ மனுஷன் தன் வழியை கெடுத்து கொண்டான். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை அவர் வழிகள் நடத்த ஆண்டவர் விரும்புகிறார். தங்கள் வழிகளை அவள் கெடுத்து கொண்டார்கள். இன்னைக்கு நம்ம வழிகள் நம்ம கெடுத்து கொண்டிருக்கிறதுனால தான் நம்ம வாழ்வில் ஆசீர்வாதம் இல்லை. கர்த்தருடைய வழிகளை நம்ம கண்ணோக்க வேண்டும். அதை தான் கர்த்தர் விரும்புகிறார். மகளே மகனே, என் வழியில் வா, என்னுடைய பாதையில் வா. சில சொல்லுவாங்க என் ரூட்ல வா. கர்த்தருடைய வழி எதுவோ அந்த வழியை நாம் தெரிந்து கொண்டு அந்த வழியில் நடப்பதற்கு நீங்கள் நானும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. வேதத்திலிருந்து நேபுகாத் நேச்சார் என்ற மனுஷனை குறித்து வாசிக்கிறோம். அந்த நேபுகாத் நேச்சாரை கர்த்தர் ஒரு பவர்ஃபுல் ஒரு பொசிஷனில் கர்த்தர் வைச்சார். நேபுகாத் நேச்சார்கிட்ட பாபிலோன் தேசத்தில் பெரிய ராஜாவை வச்சிருந்தார். அவன் நினைச்சதெல்லாம் செஞ்சு முடிச்சான். அவனுக்கு கீழே 120 நாடுகளுக்கு மேலே அடிமையாக இருந்துச்சு. அவ்வளோ நாடுகள் ஆட்சி செஞ்ச அந்த மனுஷன் கர்த்தர் அவர் வழியை சொல்லி கொடுத்தார். நேபுகாத் நேச்சாரா எழுதுறாரு. என்ன எழுதுறாரு? எப்போதான் எழுதினாரு? சிலருக்கு ஆண்டர் வழியில் சொல்லி கொடுத்தா புரியாது. சொல்லுங்க பார்க்கலாம். சிலருக்கு ஆண்டோட வழிகளை சொல்லி கொடுத்தா புரியாது. ஆண்டர் சொல்லிட்டார், அப்பா என்னோட வழி இதுதான்ப்பா, இதில் நடப்பா என்று கர்த்தர் நேபுகாத் நேச்சார் ராஜாவுக்கு ஒரு கனவுல சொல்லி கனவு கர்த்தர் கொடுக்குறாரு. சொப்பனத்தை கொடுத்து வழியை போதிக்கிறார். நேபுகாத் நேச்சார் நினைச்சாரு, கர்த்தரோட வழிகளை கேட்டு நடப்பதற்கு நான் யார் என்று சொல்லி கொஞ்சம் பெருமையில் நேபுகாத் நேச்சார் இருந்துட்டார். ஆனால் நேபுகாத் நேச்சார் அதுக்கு பிறகு உணர்ந்து கொண்டு அவர் சொல்றாரு, ஆண்டோட வழிதான்ப்பா சூப்பரு. ஆமே. சில நேரங்களில் அந்த மாடு ஆடெல்லாம் இந்த வழியாக போகணும்னு சொன்னால் அந்த மாடு ஆடெல்லாம் கேட்கறது இல்லை. 2 அடி கொடுத்த உடனே அதுதான் நேபுகாத் நேச்சார் என்ற ராஜாவுக்கு நடந்துச்சு. வாசிக்கலாமா? எடுத்து வாசிக்கலாம். தானியேலின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். 37ஆம் வசனத்துல வாசிக்கலாம். Daniel chapter 4 verse 37. ஆகையால் நேபுகாத் நேச்சாராகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். அவருடைய கிரியைகள் எல்லாம் சத்தியமும் அவருடைய வழிகள் நியாயமும் ஆனவைகள். அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் என்று எழுதினான். என்ன எழுதுறாரு நேபுகாத் நேச்சாரு? கர்த்தருடைய வழிகள் நியாயமானவைகள், அகந்தையாய் நடக்கிறவர்களை சொல்லுங்க, அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும். கர்த்தர் அவருக்கு சொப்பனம் கொடுக்கிறார். என்ன சொப்பனம்?
நேபுகாத் நேச்சாருக்கு வந்த என்ன சொப்பனம்? ஒரு பெரிய விருட்சத்தை அவன் பார்க்கிறான். அந்த விருட்சத்தை பார்த்து அந்த விருட்சம் வசனத்தில் வாசிக்கும் போது, நான் படுத்திருந்த போது 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் வாசிக்கலாம். நான் படுத்திருந்த போது என் தலையில் தோன்றின தரிசனங்கள் என்னவென்றால், இதோ தேசத்தின் மத்தியிலே மிகவும் உயரமான ஒரு விருட்சத்தை கண்டு. மிகவும் உயரமான ஒரு விருட்சம். அது யாரு? நேபுகாத் நேச்சார். வாசிக்கலாம். அந்த விருட்சம் வளர்ந்து பலத்து தேசத்தின் எல்லை பரியந்தமும் காணப்படத்தக்கதாக அதன் உயரம் வான பரியந்தம் எட்டினது. அதன் இலைகள் நேர்த்தியும் அதன் கனி மிகுதியுமாயிருந்தது. எல்லா ஜீவனுக்கும் அதில் ஆகாரம் உண்டாயிருந்தது. அதன் கீழே வெளியின் மிருகங்கள் நிழலுக்கு ஒதுங்கின. அதன் கொப்புகளில் ஆகாயத்து பட்சிகள் தாவிரித்து சகல பிராணிகளும் அதனால் போஷிக்கப்பட்டது. நான் படுத்திருக்கையில் என் தலையில் தோன்றின தரிசனங்களை காணும் போது. கவனிங்க, இந்த சொப்பனத்தை அவர் கண்டாரு. நீங்க தானியேல் 4ஆம் அதிகாரத்தை நீங்க வீட்டில் சென்று வாசிக்கும்படி தியானிக்கும்படி கேட்கிறேன். ஒரு சொப்பனம் பெரிய மரமா உயர்ந்து இருக்குது. அது மாத்திரம் இல்ல, அது மிகவும் விஸ்தாரமா இருக்குது. கர்த்தருடைய வார்த்தை உண்டாகுது. தானியேல் தீர்க்கதரிசி சொல்றாரு, அதுக்கு அர்த்தம் சொல்றாரு, இந்த விருட்சம் நீங்க தான். மிகவும் படர்ந்து உயர்ந்து விருட்சமா நீங்க இருக்கிறீங்க. கர்த்தர் அவ்வளோ மகிமை பெருமை எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. ஆனா நீங்க தாழ்மையை நடந்து கொள்ளுங்க என்று சொல்லிட்டு அவருக்கு ஆலோசனை கொடுக்கிறார். 26, 27 வசனத்தை வாசிக்கலாம். தானியேல் 4, 26, 27 வாசிக்கும் போது, ஆனாலும் வாசிக்கலாம். அப்போது நேபுகாத் நேச்சார் எரிகிற அக்கினி சூளையின் வாசலண்டைக்கே வந்து. இல்ல 4:26. ஆனாலும் விருட்சத்தின் வேர்களாகிய அடிமரம் தரையில் இருக்கும் மட்டும் என்று சொல்லப்பட்டது என்னவென்றால், நீர் பரம அதிகாரத்தை அறிந்த பின் ராஜ்யம் உமக்கு நிலை நிற்கும். வாசிக்கலாம். ராஜாவே, நான் சொல்லும் ஆலோசனையை நீர் அங்கீகரித்துக் கொண்டு நீதியை செய்து தானியேல் தீர்க்கதரிசி ஆலோசனை கொடுக்கிறார். நீதியை செய்து உமது பாவங்களையும் சிறுமையானவர்களுக்கு இறங்கி உமது அக்கிரமங்களையும் அகற்றிவிடும். அப்பொழுது உம்முடைய வாழ்வு நீடித்திருக்கலாம் என்றான். உம்முடைய வாழ்வு நீடித்திருக்கலாம் என்று சொல்லுகிறான். அது மாத்திரமில்ல, கர்த்தருடைய வார்த்தை சொல்லு 24, 25 வசனத்துல வாசிக்கும்போது பார்த்தா, நீ மனுஷர்கள் தள்ளப்படுவீர், வெளி மிருகங்களோடு சஞ்சரிப்பீர், மாடுகளை போல புல்லை மேய்வீர், ஆகாய்த்து பணிகளை நலைவீர், உன்னதமானவர் மனுஷர் ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவருக்கு அதை கொடுக்கிறார் என்று சொல்லி பெருமையில் இருந்தால் நீங்கள் விழுந்து போவீங்க என்ற தெளிவான ஆலோசனை கொடுக்கப்படுகிறது. நேபுகாத் நேச்சார் ஆண்டவர் வழிகளை அறிய விரும்பல. என்ன செஞ்சாரு நேபுகாத் நேச்சாரு? வாசிக்கலாம். 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது 28ஆம் வசனம் முதல் வாசிக்கும் போது, இதெல்லாம் ராஜாவாகி நேபுகாத் நேச்சாரின் மேல் வந்தது. 29ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 12ஆம் மாதம் சென்ற பின்பு ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனை மேல் உலாவிக் கொண்டிருக்கும் போது. இப்போ அரண்மனையில அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். எங்க வாக்கிங் போறாரு? அரண்மனையில உப்பரிகை மேல அவர் வாக்கிங் போயிட்டு இருக்காரு. வாக்கிங் போயிட்டு இருக்கும் போது அவர் மனசுல இப்படி உண்டாகுது. என்ன உண்டாகுது? தாட்டு, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால், இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால், என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். மகா பாபிலோன் அல்லவா? எல்லாம் சொல்லுங்க. என்ன பாபிலோன்? பெருமை. பெரிய வீடு கட்டிட்டேன்ப்பா, நகைலாம் வாங்கிட்டேன், காரெல்லாம் வாங்கிட்டேன்ப்பா, அதெல்லாம் எனக்கு வந்துச்சு, எல்லாம் பெருமை. பெருமையில் இது மகா பெரிய பாபிலோன் அல்லவா? எவ்வளவு கஷ்டப்பட்டு இதை செஞ்சேன் தெரியுமா? எத்தனை நாடுகளை ராஜ்யங்களை ஜெயித்தன் தெரியுமா என்ற சொல்லி ஒரு பெருமை, எனக்கு எல்லாம் தெரியுன்ற பெருமை வந்த உடனே நடந்தது என்ன? இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே, அடுத்த வசனம் 31ஆம் வசனம், இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிட்டு. அடுத்த நிமிஷமே கவனிங்க, நம்ம எல்லாம் கிராபிக்ஸ்ல தான் இல்ல மூவியில கார்ட்டூன்ல தான் மிருகம் மனுஷனா மாறுது, மனுஷன் மிருகனா மாறுது, இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இதனுடைய ஆரம்பம் எங்க தெரியுமா? தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம். மனுஷன் இப்ப என்னவா மாறிட்டான்? நேபுகாத் நேச்சாரு மாடா மாறிட்டான். மாட்ட மாதிரி புல்ல மேய ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு நகங்கள் எல்லாம், கால்கள் எல்லாமே மாடு மாதிரி மாறிச்சு. கர்த்தருடைய வழியை ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். நேபுகாத் நேச்சார்,
தானியேல் தீர்க்க சொல்லுமா சூப்பரா சொன்னாரு, நீ தாழ்மையா நடந்துக்கொள், கர்த்தருக்கு முன்னாடி உன் பெருமை பாராட்டாத, ஆண்டவர் தமக்கு சித்தமானவன் கொடுக்கிறார், உனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு, கர்த்தர் கொடுத்த மேன்மையை பெருமையினால் விழுந்துடாத. நீ விழுந்துட்டா நீ மாடு. எல்லாம் சொல்லுங்க, நீ யாரு? மாடு. மனுஷன் தான், ஆனா உனக்கு கர்த்தர் கொடுத்த மகிமையினால நீ ராஜாவா இருக்கிற. அந்த ராஜ்யபாரம் விட்டு நீங்கிட்டா நீ என்னது? சொல்லுங்க, என்னது? கர்த்தர் வழியை போதிக்கிறார். தேவ ஜனமே, நம் வாழ்வில் ரகசியங்களை நம் வேத வசனத்தில் வாசிப்போமானால் அவருடைய வழிகள் நியாயமானவைகள். பெருமையாய் அகந்தையாய் நடக்குந்தா நம் வாழ்வில் அழிவு வரும் என்று வழியை கர்த்தர் நேபுகாத்நேச்சார் சொல்லி கொடுக்கிறார். ஆனா நேபுகாத்நேச்சாரோ அதன்படி செய்வதற்கு மனம் இல்லாம, நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்ற பெருமை, அந்த வார்த்தை வாயில வெளியே வரல. அதுக்குள்ளே அவர் என்ன ஆயிட்டாரு? மாடா மாறிட்டாரு, மிருகமா மாறிட்டாரு. அரண்மனையில் இருக்கிற ஒரு மனுஷன் மிருகமா மாறி, ஏய் எல்லாம் வந்து பார்க்கறாங்க, என்னடா சத்தம் வந்துச்சுன்னு வந்து பார்த்தா வீட்டுக்குள்ள ஒரு மாடு நிக்குது. யாரா எங்க மாட்டை கொண்டு வந்து கட்டினது? அதோ ராஜா அரண்மனைக்குள்ள ராஜா உலாவுகிற உப்பருகை மேல மாட்டை கட்டினது. வேலைக்காரன் இழுத்துட்டு போறான். ஐயோ, ராஜா பார்த்தா என்ன நடக்கும்? கட்டிட்டு கொண்டு போயிட்டு வெளியே கொண்டு போயிட்டு நிலத்தை கட்டிட்டான். கட்டிட்டு பார்த்தா ராஜா அரண்மனைக்குள்ள அவருடைய அறையில யார் இல்லை? ராஜா இல்லை. ராஜா எங்க போயிட்டாரு? ராஜா தான் மாடு ஆயிட்டாரு. நேபுகாத்நேச்சாருக்கு வந்த பாருங்க கர்த்தருடைய வழிகள். இன்னைக்கு நம்ம அறிஞ்சுக்கணும், தாழ்மையா இருக்கிறவங்கள கர்த்தர் உயர்த்துறார், பெருமையா இருக்கிறவங்கள கர்த்தர் தாழ்த்துகிறார். கர்த்தருடைய வழிகள். அதனால்தான் ரோமர் 11:33 சொல்லப்பட்டிருக்குது. ரோமன்ஸ் சாப்டர் 11 verse 33 வாசிக்கும் பார்த்தா, கர்த்தருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். கர்த்தர் யாரை எந்த நேரத்தில் எந்த சூழ்நிலை உயர்த்துவா என்பது நாம் அறியாது இருக்கிறோம். தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது. ஆழம். கர்த்தருடைய வழி ஆழமானது. கர்த்தருடைய ஞான அறிவு எவ்வளவா இருக்கிறது. அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள். அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே. ஆண்டவர்கிட்ட ஷார்ட் கட்டே இல்லை, நேர் வழியா நடத்துகிற கர்த்தர். ஹல்லேலூயா. நம்ம தான் நினைக்கிறோம் ஷார்ட்கட்ல போயிட்டு அதை செஞ்சிடலாம் இதை செஞ்சிடலாம். கர்த்தருடைய வழிகள் நியாயமானவைகள், கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள், கர்த்தருடைய வழிகள் நீதி உள்ளவைகள், கர்த்தருடைய வழிகள் உத்தமமானது என்று வேதம் சொல்லுகிறது. அவ்வளோ வசனங்களையும் சொல்ல முடியும், நேரம் இல்லை, அவ்வளோ வார்த்தைகள் இருக்குது. கர்த்தருடைய வழிகள் 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 என்று சொல்லி வேதத்திலிருந்து ஒரு மனுஷர் 2-3 மனுஷர்களை குறித்து தியானிச்சு முடிக்கலாம். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். எக்ஸோடஸ் சாப்டர் 13 verse 17. யாத்திராகமம் 13:17. பார்வோன் ஜனங்களை போகவிட்ட பின், பார்வோன் எகிப்தில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை, கர்த்தருடைய ஜனங்களை, புறஜாதியர் எல்லாரையும், அடிமைகளா இருக்கிற எல்லாரையும் போகவிட்ட பின், ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனம் அடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல், தேவன் அவர்களை பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் ஷார்ட்கட் வேல சீக்கிரம் அவங்க நாட்டை விட்டு சீக்கிரத்தில் விடுதலையாடி வெளியே போயிடலாம். அது மாத்திரமில்ல, பெலிஸ்தரின் தேச வழியாகவே கால்நடையாகவே நடந்து அவர்கள் போவது சமீபமானாலும், எப்போ 400 வருஷம் உபத்திரவம் முடிஞ்சு போவது சமீபமானாலும், வசனம் சொல்லுங்க தேவன், எல்லாம் சொல்லுங்க தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல். அடுத்த வசனம் வாசிக்கலாம். சிவந்த சமுத்திரத்தின் வனாந்தர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். தேவன் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து அணி அணியாய் புறப்பட்டு போனார்கள். தேவன் பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் அந்த ஷார்ட்கட்ல கர்த்தர் அவர்களை நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் அவர்களை சுற்றி போக பண்ணினார். உங்களுக்கு புரியும்படி சொல்றேன், கவனிங்க. இங்க சிவந்த சமுத்திரம் ஓடிட்டு இருக்குது. ஜனங்க எகிப்திலிருந்து வெளியே வருகிறார்கள். வந்த உடனே சிவந்த சமுத்திரத்தை கிராஸ் பண்ணி போகலாம். இது கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ். ஆனா அந்த லாங் டிஸ்டன்ஸை ஆண்டவர் தெரிந்து கொள்றார்.
ஆனா இன்னொரு வழி இருக்குது. இந்த பெலிஸ்தர் தேசம் அப்படியே பிலிஸ்தீன் தேசம் வழியா போயிட்டா ஷார்ட்கட்ல கேனானுக்கு போயிடலாம், கானானுக்கு போயிடலாம். ஆனா ஆண்டவர் இந்த ஷார்ட்கட்ல அவளை நடத்தல, இத கிராஸ் பண்ண சொல்றார். செங்கடலை கடந்து போக சொல்லுகிறார். நம்ம என்ன சொல்லுவோம்? நீங்கள் எதை தேர்ந்தெடுப்பீங்க? நீங்க அங்க இருந்தீங்கன்னா நீங்க என்ன தேர்ந்தெடுப்பீங்க? நீங்கெல்லாம் அமைதியா பார்க்கறத பார்த்தா ஏதோ சூப்பரா சொல்ல போறீங்கன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க. பெலிஸ்தர் தேசம் ஷார்ட்கட்டை தேர்ந்தெடுப்ப கை தூக்குங்க, நல்லா கை தூக்குங்க. ஆமா, கை கழுப்படுங்க. இந்த சுற்றி போகிறது ரொம்ப தூரம், அது இல்லாம கடல் இருக்குது, அது நெடுந்தூரமான பயணம். இந்த வழியை தேர்ந்தெடுப்பன்ற கை தூங்க பார்க்கலாம். கையை தூக்காதவங்களை என்ன சொல்றது இருக்குமா? ஆமா, அவங்களாம் ரொம்ப ஞானவான் நினைப்பு. எதுக்குடா வம்பு, நமக்கு யார் எந்த வழினா போட்டோம், கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்போம். கவனிங்க, நீ ஷார்ட்கட் தெரிந்து கொண்டவங்களாம் கவனிங்க சொல்றேன். நீ ஷார்ட்கட்ல போயிருந்தா என்ன நடந்திருக்குமா? நீ பெலிஸ்தர் தேசம் வழியா போயிருப்ப. ஆனா என்ன நடந்திருக்கு தெரியுமா? நீ கானானுக்கு போறவன்ல யுத்தம் நடந்துகிட்டே இருக்கும். யார் பின்தொடர்ந்து வருவாங்க? எகிப்தியர்கள் ரதத்துல. ஏன்னா ரோடுவேல் தானே போற நீ, உன்னுடைய வழி என்ன தெரியுமா? ரோட்வே. அந்த ரோடுவேல் நீ போற பின்னாடி எகிப்தியர்கள் வந்து ஒவ்வொருவரா கொஞ்சம் பேரா சொல்லி அவன் இங்க கானான் தேசத்துல போறதுக்குள்ள எல்லாரையும் கொண்டு போட்டிருப்பான். வழியிலே செத்து போயிருப்பீங்க. புரியுதா? ஷார்ட்கட்டு தான். ஆனா அந்த ஷார்ட்கட்ல யுத்தம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். நீ நடந்து போகிற 40 நாள் பிரயாணத்துல அவன் எல்லாரையும் முடிச்சிருப்பான். 900 ரதங்களை கொண்டு வந்து எல்லாரையும் கொண்டு போட்டிருப்பான். பல நேரங்களில் கர்த்தரோட வழிகள் நமக்கு புரியல, நமக்கு விளங்கலை. அப்படி என்ன தெரியுமா சில சொல்றீங்க, ஐயோ எவ்வளோ கஷ்டப்பட்டு கர்த்தருக்காக நான் உண்மையா கர்த்தர் கொடுக்குறேன், ஆராதிக்கிறேன், கர்த்தர் சேவிக்கிறேன், ஆனா எனக்கு ஏன் அப்படி நடக்க தெரியலையே? ஏதாவது செஞ்சு ஏதாவது ஒரு மேஜிக் நடந்து ஏதாவது ஒரு லக் அடிச்சு இல்ல ஒரு லாட்டரி டிக்கெட் அடிச்சு எல்லாத்துலயும் வெளியே வந்தெல்லாம் நினைக்கிறேன், ஆனா நடக்கலையே. எப்படி முட்டி மோதினால எனக்கு காரியம் வாய்க்கலையே, கண்ணீரோட உபாசிக்கிறேன், ஜபிக்கிறேன், போராடி சோர்ந்து போயிட்டேன், ஆனா எனக்கு நடக்கலையே, ஏன் நடக்கல? கேள்விக்குறிகள் இருக்கா? இஸ்ரவேல் ஜனங்க 400 வருஷம் போராடிட்டு ஒரு விடுதலை கிடைச்ச, அப்பாடா தப்பிச்சா போதும் என்று சொல்லி எந்த வழியெல்லாம் போலாம்பா என்று ஜனங்க ஓடிட்டு இருக்காங்க. ஆனா கர்த்தர் மோசே கிட்ட சொல்றார், அந்த வழியே வேணாம். முதல் காரணம், எகிப்தியர் அவங்கள 40 நாள் பிரயாண தூரத்துல 40 நாள்ல அவங்களை எல்லாரையும் கொண்டு போட்டிருப்பான். முதலாவது ஒரு காரியம். ரெண்டாவது ஒரு காரியம், ஆண்டவர் கொடுத்த அற்புதத்தை முழுமையா ருசிக்காம சென்று இருப்பீங்க. ஆண்டவர் கொடுத்த அந்த விடுதலையை முழுமையா நீங்க ருசி பார்த்திருக்க மாட்டீர்கள். விடுதலை கிடைத்தது உண்மைதான், ஆனா முழுமையா உங்களால் சுதந்திரித்திருக்க முடியாது. மூன்றாவது, உங்களால 40 நாள் பிரயாண தூரத்துல 40 நாள் வேக வேகமா நீங்களால் ரதத்துல போகிற மாதிரி போய் சேர முடியாது. ஏன் தெரியுமா? உங்களிடத்துல இருக்கிறது எல்லாமே என்ன இருக்குது? ரதம் இருக்குது உண்மைதான், ஆனா உங்ககிட்ட இருக்கிறதா என்ன தெரியுமா? ஆடு, மாடு, ஒட்டகம், கழுதை, சிறு பிள்ளைங்க, குழந்தைங்க, வாலிபர்கள் எல்லாரும் இருக்கிறாங்க, முதியவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. எல்லாரும் நீங்க மெதுவாக தான் நடத்தணும். ஒரு நாள் பிரயாண தூரம் எவ்வளவோ அது அவ்வளவுதான் நடந்து போக முடியும். எல்லாம் நடந்து போகிற அளவுக்கு தான் இருக்குது. எல்லாரும் ரதம் மாதிரி, ரதத்துல போற மாதிரி, குதிரையில போற மாதிரி ஓட முடியாது, ஓடி தப்பித்துக்கொள்ள முடியாது. ஒரு வாலிபர்கள் குதிரை மேலே ஒட்டகத்து மேலே ஓடி தப்பித்துக் கொள்ளலாம், ஆனா எல்லாரும் சேர முடியாது, நிறைய இழப்புகள் வரும். இதற்காக தான் தேவன் அந்த வழியை நடத்தாம சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் தேவன் அவர்களை நடத்தினார். ஆமா, இதுல கவனிக்க வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? சிவந்த சமுத்திரத்து வழியா நடக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்க வந்து அந்த சமுத்திர தாண்டில் நிற்கிறார்கள். பின்னாடி சேனை வருது. என்ன சேனை? எகிப்தின் சேனை. எந்த பக்கத்தில் போனாலும் எகிப்தின் சேனை வரும். ஆனா சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பாக வரும்போது எகிப்தின் சேனை வருகிறது. அந்த சிவந்த சமுத்திரத்துக்கிட்ட வந்து ஜனங்க மறுபடியும் முறுமுறுக்கிறாங்க. ஆண்டவரே, நீங்க விடுதலை கொடுத்தீங்க, ஒரு பெரிய கடல் இருக்குது, கடல் எவ்வளவு பேர் குதிச்சு நீந்து போக முடியும்? அப்போ ஆண்டவர் அவர்களுக்காக சிவந்த சமுத்திரத்தை ஆண்டவர் என்ன பண்ணாரு? 2ஆய் பிளந்தார். வாசிக்கலாம் 15ஆம் அதிகாரம்
14ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். எக்ஸோடஸ் சாப்டர் 14 verse 29. இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையின் வழியாய் நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. ஆமென். பெலிஸ்தரின் தேசம் வழியா போனா உங்களுக்கு நீங்க தான் பாதுகாப்பு. ஆனா தேவன் சொல்லுகிற வழியில சென்றா கர்த்தரே உங்களுக்கு பாதுகாப்பு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வழியா நடத்துகிறவர் அவரே பாதுகாப்பு கொடுப்பார். அல்லேலூயா. சிவந்த சமுத்திரத்தை கடலை ஆண்டவரே ரெண்டா பிளந்து, கவனிங்க, இரண்டாய் பிளந்தது சிவந்த சமுத்திரத்தை அந்த தண்ணீரே ஆண்டவர் ஃப்ரீஸ் பண்ணிட்டார். அப்படின்னா நடந்தது என்ன காரியம் தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்க நடந்த பாதை என்ன தெரியுமா? ஃப்ரீசர்ல நடந்த மாதிரி நடந்து போனாங்களாம். புரிஞ்சு கொண்ட ஒரு அல்லேலூயா. இந்த ஏசி, இந்த ஃப்ரிட்ஜு, இந்த ஃப்ரீசர் இதெல்லாம் இன்னைக்கு வந்த டெக்னாலஜி. இது ஆண்டவர் டெக்னாலஜி அன்னைக்கு எப்போ சொல்லுங்க பாருங்க, எப்போ? ஏறக்குற 4000 இயர்ஸ்க்கு முன்னாடியே கர்த்தர் இந்த டெக்னாலஜி எல்லாம் கர்த்தர் பயன்படுத்தினார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஃப்ரீசரில் வந்தா 100 டிகிரி கவனிங்க ஐஸ் ஆயிடுது. கரெக்டா? இந்த டெக்னாலஜியை கர்த்தர் அப்பவே பயன்படுத்தி இருக்கார். இதை பேஸ் பண்ணி தான் ஃப்ரிட்ஜே கண்டுபிடிச்சாங்க, ஏர் கண்டிஷனிங்கே கண்டுபிடிச்சாங்க. விளங்கி கொண்ட ஒரு அல்லேலூயா. அப்போ ஐஸ் தண்ணி இஸ்ரவேல் ஜனங்க தொட்டு பார்க்கறாங்க. தண்ணி என்ன ஆயிட்டு இருக்குது? இல்ல சொல்லுங்கப்பா, ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. கர்த்தர் இந்த தண்ணீர் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. ஹீப்ரூ நாங்கள் படித்த ஹீப்ரூ கிளாஸ்ல இதுக்கு ஒரு பெரிய கால்குலேஷன்ஸ் இருக்குது. அவைகள்லாம் போட்டு பார்த்தா கர்த்தர் அவைகளை உரைய பண்ணினாராம். தண்ணீர் உறைஞ்சு போயிட்டு அவங்க வெட்டாந்தரையில் கர்த்தரை நடக்க பண்ணினார். ஆமா, ஃப்ரீஸ் பண்ணிட்டாரு. அவங்க எல்லாம் கிராஸ் பண்ண கர்த்தர் டீஃப்ராஸ்ட் பண்ணிட்டார். உங்க வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்குல்ல? உங்க வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்குல்ல? இருக்கா? ஃப்ரீசர் இருக்கா? அதில் என்ன ஆகுது? ஐஸ் கட்டி ஆகுது. டீஃப்ராஸ்ட் பண்ணணும், பட்டன் ப்ரெஸ் பண்ண என்ன ஆகுது? உறைஞ்சு போன ஐஸ் கட்டி என்ன ஆகுது? உருகுது. கர்த்தர் அதை தான் செஞ்சாரு. ஆமென். கர்த்தர் உருக பண்ணினார், கர்த்தர் உறைந்து போக பண்ணினார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதோட நடக்கல. இவன் பிளான் என்ன தெரியுமா? அவங்க நடந்து போறாங்களோ போட்டோம், அவங்க எல்லாரையும் மறுபடியும் தொடருவேன், பிடிப்பேன், அவங்க எல்லாரையும் கொள்ளையாடி பங்கிடுவேன்னு சொல்லி மறுபடியும் அவன் சேனை வந்துச்சு. பாத்தீங்களா? அந்த சேனை எல்லாரையும் கர்த்தர் சவந்த சமுத்திரத்தில் அந்த ரதங்கள், குதிரைகள் எல்லாரையும் கர்த்தர் சவந்த சமுத்திரத்தில் என்ன பண்ணார்? கர்த்தர் கவிழ்த்து போட்டார். எகிப்தை நினைச்சாங்க இஸ்ரவேல் ஜனங்களை அன்னைக்கு கவிழ்த்து போடலான்னு. ஆனா கர்த்தர் சத்துருக்களை அவங்க கண்ணெதிர்க்கவே கர்த்தர் அவர்கள் எல்லாரும் என்ன பண்ணாரு? கவிழ்த்து போட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணார். ஆமா, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணார். ஆண்டோட யுத்தத்தை பார்த்தாங்க. அவங்க பட்டயத்தை எடுத்து யுத்தம் பண்ணல. கர்த்தர் சத்துருக்களை செங்கடலிலே அவர் எல்லாரும் கவிழ்த்து போட்டார். வேதம் சொல்லுகிறது அவங்க எல்லாரையும் செத்த பிரேதங்களா கடற்கரையில பார்க்கிறார்களாம். கர்த்தர் செய்த மகத்துவமான கிரியைகளுக்கு நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவர் இப்படி நடத்துறாரு தெரியல. ஆனா டைம் வருகிறது, கர்த்தர் குறித்த நேரம் வருகிறது. ஆண்டவர் வழி எங்கதாமா இருக்குது? கடல்ல இருக்குதுப்பா. ஹல்லேலூயா. நம்ம நினைச்சிருக்கிறோம், ஐயோ கடல் இது எப்படி கிராஸ் பண்ண போறேன்னு தெரியலையே. ஆனா கர்த்தர் உனக்காக, கர்த்தர் எங்க தெரியுமா ரோட போடுவாரு, உனக்காக வழி உண்டு பண்ணுவாரு, உனக்காக கர்த்தர் ஃப்ரீஸ் பண்ணுவாரு, உன்னை கடந்து போக பண்ணுவாரு, அப்புறம் டீஃப்ராஸ்ட் பண்ணுவாரு. ஒரு ஆமென் விலகி கொண்டு ஒரு அல்லேலூயா. ஆண்டோட வழி செங்கடல்ல இருக்குது, ஆண்டோட வழி யோர்தான்ல இருக்குது. ஆண்டோட வழி எங்க நீ சொல்லலாம், ஒருவேளை எனக்கு வழி இல்லையே என்று சொல்லி கொண்டிருக்கிற இடத்துல கர்த்தர் உனக்காக வழிகளை உண்டு பண்ண வல்லவராக இருக்கிறார். ஆமென். அதனாலதான் சங்கீதக்காரன் தாவீது பாடுறான், கர்த்தருடைய வழிகளை காத்து நடவுங்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய வழிகளை காத்து நடவுங்கள். கர்த்தருடைய வழிகளை இன்னைக்கு நம்ம காத்து நடக்கிறோமா என்பதை ஆராய்ஞ்சு பார்க்கணும். வேதத்துல வாசித்து பார்த்தோன்னா ஒரு மனுஷன் குறித்து வாசிக்கலாம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம், இந்த மனுஷனை குறித்து வாசித்து தியானித்து ஜெபம் பண்ணலாம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 2 Chronicles chapter 21. யோசபாத் தன் பிதாக்களோடு நித்திரை அடைந்து, யோசபாத் ராஜா தன் பிதாக்களோடு நித்திரை அடைந்து தாவீது நகரத்தில் தன் பிதாக்கள் அண்டையிலே அடக்க பண்ணப்பட்டான். அவன் ஸ்தானத்தில் அவன் குமாரனாகிய யோராம் ராஜாவானான். அவன் ஸ்தானத்திலே அவன் குமாரனாகிய யோராம் ராஜாவானான்.
யோசபாத் ராஜாவை குறித்து நேற்று தினத்தில் தியானிச்சோம். யோசபாத் ராஜா கர்த்தருக்கு பிரியமாய் நடந்தான். அவன் கர்த்தருடைய வழிகளில் நடந்தான். கர்த்தருக்கு செமையானதை செய்தான். அப்பா நடந்ததை யோராம் பார்த்தான். தன் தகப்பனாருடைய வழி செம்மையான வழி என்பது யோராமுக்கு தெரியும். யோசபாத் ராஜாவின் குமாரன் யோராம். நடந்தது அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அவனுக்கு யோசபாத்தின் குமாரராகிய அசரியா, செப்பத்தியா என்னும் சகோதரர் இருந்தார்கள். இவர்கள் எல்லாரும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோசபாத்தின் குமாரர். அவர்களுடைய தகப்பன் வெள்ளியும் பொன்னும் உச்சிதமான அநேக நன்கொடைகளையும் யூதாவில அரணான பட்டணங்களையும் அவர்களுக்கு கொடுத்தான். யோராம் சேஷ்ட புத்திரன் ஆனபடியானால் அவனுக்கு ராஜ்யத்தை கொடுத்தான். யோராம் தன் தகப்பனுடைய ராஜ்யபாரத்திற்கு வந்து தன்னை பலப்படுத்தி கொண்ட பின்பு அவன் தன்னுடைய சகோதரர் எல்லாரையும் இஸ்ரவேலின் பிரபுக்களில் சிலரையும் பட்டயத்தால் கொன்று போட்டான். யோராம் ராஜாவாகிற போது 32 வயதாயிருந்து 8 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். அவன் இஸ்ரவேல் ராஜாக்களின் வழியிலே நடந்து ஆகாப்பின் வீட்டார் செய்தது போல செய்தான். ஆகாப்பின் குமாரத்தி அவனுக்கு மனைவியாயிருந்தாள். அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். கவனிங்க, இந்த பகுதியில் வாசிக்கும் போது யோராம் என்ன செய்தான்? அவன் இஸ்ரவேல் ராஜாக்களின் வழியிலே நடந்தான். எந்த வழி? இஸ்ரவேல் ராஜாக்களின் வழியிலே நடந்தான். ராஜாவின் வழி இந்த அதில் சொல்லப்பட்டிருக்கு. ராஜாவின் வழி. ராஜாவின் வழி என்ன தெரியுமா? தான் ராஜ்ய பாரத்தை காத்துக்கொள்ள வேண்டும், தான் அந்த அரியணையில் இருக்க வேண்டும், அந்த ஸ்தானம் எனக்கு தேவை. அதுக்காக எதையும் செய்ய துணிஞ்சான். என்ன செய்தான்? தன்னுடைய சகோதரர்களை கொன்று போட்டான். பிரபுக்கள் சிலரை கொன்று போட்டான். என்கிட்ட பவர் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. ராஜாவான பிறகு என்கிட்ட பணம் இருக்குது, என்கிட்ட அது இருக்குது, இது இருக்கு சொல்லிட்டு அதை மிஸ்யூஸ் பண்ணலாம் நினைச்சா அது ரொம்ப பிரச்சனையான காரியம். ராஜாக்களின் வழியில் நடந்தான். தன் தகப்பனார் யோசபாத் கர்த்தருடைய வழியில் நடந்தான். ஆனா அவருடைய குமாரனாகி யோராம் ராஜாக்களின் வழியை தெரிந்து கொண்டான். அநியாயம் செய்யக்கூடாது, அநியாயத்தின் வழியில் தெரிந்து கொண்டான். யாரையும் நியாயம் இல்லாமல் அவன் நியாயத்தை செய்ய வேண்டும். நியாயத்தின் வழியில நடக்காம தன் சகோதரரை கொன்று போட்டான். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் 7ஆம் வசனத்துல கர்த்தர் தாவீதுக்கும் அவன் குமாரருக்கும் என்னென்றைக்கும் ஒரு விலக்கை கட்டளிடுவேன் என்று சொல்லி அவனோடு பண்ணின உடன்படிக்கை நிமித்தம் தாவீதின் வம்சத்தை அழிக்க கர்த்தர் சித்தமில்லாதிருந்தார். கர்த்தருக்கு சித்தமே இல்லை. இல்லைன்னா யோராம கர்த்தர் அழிச்சு போட்டுருவார். ஆனா கர்த்தருக்கு சித்தமில்லாம கர்த்தர் யோராம உயிரோடு வச்சிருந்தார். 12ஆம் வசனம் சொல்கிறது, அப்பொழுது தீர்க்கதரிசியாக எலியா எழுதின ஒரு நிருபம் அவனிடத்திற்கு வந்தது. எலியா தீர்க்கதரிசி ஒரு லெட்டர் எழுதுறார். எலியா தீர்க்கதரிசி எழுதின ஒரு கடிதம் யோராமுக்கிட்ட வருது. இந்த நாட்களில் கடிதங்கள் இருக்கிறது போல அந்த நாட்கள்ல அவங்க தோல் சுருள்ள கடிதம் எழுதி அனுப்புறாங்க. அப்போ எலியா தீர்க்கதரிசி ஒரு கடிதம் எழுதி அனுப்புறார். என்ன எழுதி அனுப்புறார்? அதில் உம்முடைய தகப்பனான தாவீதின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீ உன் தகப்பனாகிய யோசபாத்தின் வழிகளிலும். கவனிங்க, என்ன வழியில் நடக்கலையா? யோசபாத்தின் வழிகளிலும். யோசபாத் என்ன? கர்த்தருக்கு பிரியமானது செஞ்சு கர்த்தரை தேடி கர்த்தரை ஆராதிச்சு ஒவ்வொரு யுத்தத்திலும் ஜெயத்தை பெற்ற மனுஷன், கர்த்தரை முழு உள்ளத்தோடு தேடின யோசபாத் என்ற உங்க அப்பாவுடைய வழியிலே நடக்கலையே. வழிகளை நடவாமலும் யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் வழிகளிலும் நடவாமல். யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் வழிகளில் நடவாமலும் இஸ்ரவேல் ராஜாக்களின் வழியிலே நடந்து. நீ அதெல்லாம் விட்டுட்டு இஸ்ரவேல் ராஜாக்கள், பாழா போன ராஜாக்கள், அநியாயம் செஞ்ச ராஜாக்கள், துன்மார்க்கமா வாழ்ந்த ராஜாக்கள், அவங்க வழியில நடந்து ஆகாப்புடைய குடும்பத்தின் சோர மார்க்கத்திற்கு ஒத்தபடியே யூதாவையும் எருசலேம் குடிகளையும் சோரம் போக பண்ணி உன்னை பார்க்கலாம் நல்லவர்களாய் இருந்த உன் தகப்பன் வீட்டாரான உன் சகோதரையும் கொண்டு போட்டபடியினால், இதோ கர்த்தர் உன் ஜனத்தையும் உன் பிள்ளைகளையும் உன் மனைவிகளையும் உனக்கு உண்டான எல்லாவற்றையும் மகாவாதையாக வாதிப்பார். நீயோ உனக்கு உண்டாகும் குடல் நோயினால் உன் குடல்கள் நாளுக்கு நாள் இற்று விழும் மட்டும் கொடிய வியாதியினால் வாதிக்கப்படுவாய் என்று எழுதியிருந்தார். யோராமுக்கு கர்த்தர் சொல்றாரு, நீ இப்படியெல்லாம் செஞ்சு தகப்பனாருடைய வழியில நடக்கல,
தேவனுக்கு பிரியமானதை செஞ்சு செம்மையான வழிகளை செஞ்ச யோசபாத்து வழியில நடக்கல, ஆசாவின் வழியில நடக்காம உன் வழி என்னை தெரிந்து கொண்ட. கவனிங்க, நமக்கு முன்னாடி இருக்குது வழிகள், ஜீவ வழிகள் இருக்குது, மரண வழிகள் இருக்குது. எந்த வழிகளை நாம் தெரிந்து கொள்கிறோம் என்பது முக்கியமான ஒரு காரியம். எந்த வழியை நாம தெரிஞ்சு கொள்றோம்? இன்றைக்கு நம்ம எந்த வழியில சென்று கொண்டிருக்கிறோம்? கர்த்தருடைய வழியில் நடக்காம தேவனுடைய வழிக்கு புறம்பானதை செஞ்சு அவங்க கர்த்தர் கோபமூட்டினா கர்த்தருடைய வார்த்தை உண்டாகுது. யோராமட்ட கர்த்தர் சொல்றாரு, நீ இப்படியெல்லாம் செய்தபடினால் மகாவாதையால் கர்த்தர் உன்னை வாதிப்பார். பிளேக் வரும்பா. அது மாத்திரமில்லை, கர்த்தர் சொல்லுகிறார், நீயோ உனக்கு உண்டாகும் குடல் நோயினால். குடல் நோய், கவனிங்க, இன்டெஸ்டைன்ல பிரச்சனை. எந்த ஹாஸ்பிட்டல்ல போனாலும் தீரா வியாதி. இன்னொரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது, கவனிங்க, இன்னைக்கு சொல்ற மாதிரி அப்போ ஆண்டவர் அவனுக்கு இன்டெஸ்டைன்ல கேன்சர். கர்த்தருக்கு வார்னிங் கொடுத்தாரு. ஆனா அந்த வார்னிங்ல அவன் அந்த கர்த்தருடைய எச்சரிப்பை அவன் கேட்டு நடக்காததுனால தான் சாகிற வரையிலும் குடல் நோயினால் அவன் கஷ்டப்பட்டான். மனம் திரும்பவே இல்லை. மனம் திரும்பாத யோராம், ஐயோ என் வழியினால் அந்த வியாதி வந்தது என்று தெரிஞ்சும் அந்த வழியில் நடக்காம அவன் எப்படி செஞ்சான் தெரியுமா? கர்த்தருடைய வழியில கடைசி வரை வரவே இல்லை. அந்தோ அவனோட முடிவு பரிதாபம். நடந்து என்ன தெரியுமா? 18ஆம் வசனத்துல வாசிக்கலாம், இவைகள் எல்லாவற்றுக்கும் பிற்பாடு கர்த்தர் அவன் குடல்களில் உண்டான தீராத நோயினால் அவனை வாதித்தார். கர்த்தர் அவனை வாதிக்கிறார், ஆனா மனம் திரும்பல. ஐயோ, இந்த தவறுக்கு, இந்த பிரச்சனைக்கு, இந்த போராட்டத்துக்கு எல்லாம் காரணம் நான் தான். என் வழி சரியில்லை, என் பேச்சு சரியில்லை, என் பார்வை சரியில்லை என்று சொல்லி கர்த்தரோட வழிகளை வருவதற்கு பதிலாக தன்னுடைய முன்னாடி இருந்த ராஜாக்கள், இஸ்ரவேலி ராஜாக்களின் வழியை அவன் தெரிந்து கொண்டு அதிலேயே அவன் நடந்தான். நடந்து என்ன தெரியுமா? 19-20 வசனத்தை வாசிக்கும் போது அவனுடைய முடிவு எழுதப்பட்டுள்ளது. இந்த வசனத்தை வாசித்து நாம ஜெபம் பண்ணலாம். அப்படியே நாளுக்கு நாள் இருந்து 2 வருஷம் முடிகிற காலத்தில் அவனுக்கு உண்டான நோயினால் அவன் குடல்கள் சரிந்து, கவனிங்க, 2 வருஷத்துல அவனுக்கு கீமோதெரபி கொடுத்தாங்க, எல்லா ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்தாங்க. உங்களுக்கு புரியபடி சொல்றேன், ஒன்றும் நடக்கல. எவ்வளோ கீமோதெரப்பி கொடுத்தும் நடக்கல, எவ்வளோ ட்ரீட்மெண்ட் கொடுத்தும் நடக்கல. எல்லா உலகத்தில் இருக்க எல்லா டாக்டர்களும் வந்தாச்சு, எல்லா சர்ஜன்ஸும் வந்தாச்சு, என்னென்னவோ கொடுத்து பார்க்குறாங்க, ஒன்றும் நடக்கலை. அவன் குடல்கள் சரிந்து அழுகி நாற்றம் எடுத்து அவன் குடல்கள் எல்லாம் சரிந்து போயிட்டான். வாசிக்கலாம், அவன் குடல்கள் சரிந்து கொடிய வியாதியினால் செத்து போனான். அவனுடைய பிதாக்களுக்காக கந்தக வர்க்கங்களை கொளுத்தினது போல் அவனுடைய ஜனங்கள் அவனுக்காக கொளுத்தவில்லை. அவன் ராஜாவாகிற போது 32 வயதாயிருந்து 8 வருஷம் எருசலேமில் அரசாண்டு விரும்புவார் இல்லாமல் இறந்து போனான். அவன் ஃபியூனரலுக்கு யாரும் வரல. இவனை ஒரு ராஜான்னு நம்ம நாட்டில் வச்சாங்களே, விரும்புவார் இல்லாமல் செத்தா 4 பேர் வரணும் இல்லைங்க, தூக்கத்துக்காவது 4 பேர் வரணும் சொல்லுவாங்கல்ல. விரும்புவார் இல்லாம இறந்து போனான் யோராம் ராஜா. அவனுக்கு குறித்து வேறு சொல்லுது, அவனை தாவீதின் நகரத்தில் அடக்கம் பண்ணினார்கள், ஆனாலும் ராஜாக்களின் கல்லறையில் அவனை வைக்கவில்லை. அவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கல, அவனுக்கு கொடுக்க வேண்டிய உயர்வை கொடுக்கல, அவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கல. ஒரு சாதாரண ஒரு மனுஷன் செத்து போவது போல செத்து போனான். ஏன்? அவன் வழிகள், அவன் கர்த்தருடைய வழிகளை நடக்காம. ஏதோ ஒரு ராஜா அப்படி கொடூரமா செஞ்சான், அந்த கொடூரமான ராஜாக்களின் வழியில நடந்து எனக்கு அதிகாரம் இருக்குது, என்கிட்ட பணம் இருக்கு என்று சொல்லி தன் வாழ்வை எழுந்து போனான். எனக்கு அருமை தேவஜனமே, இன்றைக்கு வேதம் நம்ம எச்சரிக்குது. இன்றைக்கு வேதம் நமக்கு நல்ல பாதையில சொல்லி கொடுக்குது. கர்த்தருடைய வழிகளில் நாம் நடப்போமானால் வாழ்வில் ஆசீர்வாதம் இருக்கும். ஆமே, அது கர்த்தருடைய வழிகள். என்னது? வேதத்தின் வழிகள். ஆண்டவர் பாதையில நடப்பேன், ஆண்டோட வசனத்தின்படி நான் செய்வேன், அதன்படி செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று நீங்க ஒப்பு கொடுக்கலாமா? கர்த்தருடைய வசனம் அதான் சொல்லுது. கர்த்தருடைய வழிகள் அது செம்மையானவைகள். கர்த்தருடைய வழிகளை அவர்கள் நடப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்கலாமா? ஓசியா 14:9 வாசிக்கலாம். ஓசியா 14:9. ஓசியா 14:9. ஓசியா சாப்டர் 14 verse 9. இவைகளை உணரத்தக்க ஞானம் உள்ளவன் யார்? இவைகளை கிரகிக்கத்தக்க புத்தி உள்ளவன் யார்?
கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள், கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள், நீதிமான்கள் அவைகளில் நடப்பார்கள். நீதிமான்கள் அவைகளில் நடப்பார்கள். பாதகரோ வென்றால் அவைகளில் இடறி விழுவார்கள். பாதகரோ வென்றால் அவைகளில் இடறி விழுவார்கள். நீதிமான்கள் கர்த்தருடைய வழிகளில் நடப்பார்கள். ஆமென். எல்லாம் நம்மளாம் நீதிமான்கள். ஆமென். எல்லாம் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. நீதிமான்கள் கர்த்தருடைய வழிகளில் நடப்பார்கள். கர்த்தர் நம்ம நீதிமானா வச்சிருக்கார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, நாம் நீதிமான்கள் கர்த்தர் பாதையில் நடப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமான்கள் கர்த்தருடைய வழிகள் நடப்பார்கள். நாம் கர்த்தருடைய வழிகள் நடக்க, கர்த்தருடைய பாதையில் நடக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் பாதைகளை நடக்க நாம் தெரிந்து கொள்வோமா? கர்த்தருடைய வழிகளை நடக்க நம்ம இதயம் நம்மள உற்சாகம் கொள்ளட்டும். நம்ம எல்லாம் எழுமி நின்று கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம அர்ப்பணித்து ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, உம்முடைய வழிகளை காத்து நடப்பேன். ஆண்டவரே, உம்முடைய வழிகளை கை கொள்வேன். ஆண்டவரே, கர்த்தருடைய வழிகளை மோசே இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினான். அவர்கள் கானான் தேசத்துக்கு நேராக அவர்களை நடத்தினான். யோசுவா இந்த வாக்குத்தத்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்வதற்கு யோசுவா அவர்களை வழி நடத்தினான். மோசே கர்த்தருடைய வழியில் நடந்து அவளை கானான சுதந்தரிக்க அவளை நடத்தினார். கர்த்தருடைய வழியில் நடந்த ஜனங்கள் கானானை சுதந்தரித்தார்கள். கர்த்தருடைய வழியில் நடக்காத இந்த யோராம் ராஜா, அவன் ராஜாக்களின் வழியை தெரிந்து கொண்டான், கர்த்தருடைய வழியை நிராகரித்தான். இன்றைக்கு எதை நிராகரிக்கிறோம்? வேதத்தின் வழி உத்தமமானது. இவைகளை உணரத்தக்க ஞானம் உள்ளவன் யார்? மகளே, இவைகளை உணர்ந்து கொள். மகனே, இவைகளை உணர்ந்து கொள். இவைகளை கிரகிக்கத்தக்க புத்தி உள்ளவன் யார்? கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள். எல்லாரும் வாய்களை தான் சொல்லுங்க. கர்த்தருடைய வழிகள். எல்லாரும் சொல்லலாமா? கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள். நீதிமான்கள் அவைகளில் நடப்பார்கள். நீதிமான்கள் அவைகளில் நடப்பார்கள். பாதகரோ வென்றால் அவைகளில் இடறி விழுவார்கள். ஓ ஹல்லேலூயா. நீதியின் பாதையில நான் நடப்பாண்டவரே, செம்மையான பாதையில் நடப்பாண்டவரே. யோராமை போல ஆண்டவரே, மனுஷனுடைய வழிகளை, ராஜாக்கள் வழிகளை தெரிந்து கொள்ள மாட்டோம். நீதிமான்களாய் நாங்கள் இருந்து உம்முடைய வழிகளை தெரிந்து கொள்வோம். எல்லாம் சொல்லுங்க. கர்த்தருடைய வழிகள். ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தருடைய நாமத்தை எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? தேங்க்யூ லார்ட். நாங்கள் சுதந்தரிக்கிற வழிகளை, ஆண்டவரே, நீதியின் வழிகளை, உம்முடைய பாதைகளை தெரிந்து கொள்வோம். உம்முடைய வேதத்தின் வழியை தெரிந்து கொண்டு அவைகள் நாங்கள் நடப்போம். ஆண்டவரே, தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஒருவருடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் அவன் சத்துருக்குள்ளும் அவனோட சமாதானமாகும்படி செய்வார். என்னுடைய வழி கர்த்தருடைய வழியா இருக்கட்டும். கர்த்தருடைய வழிகளை நான் நடப்பேன். கர்த்தருடைய பாதைகளை தெரிந்து கொள்வேன். அந்த நீதியின் பாதைகளை நான் உற்சாகமாய் அவர் பின்பற்றுவேன். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி எல்லாரும் கர்த்தருக்கு நன்றிகளை செலுத்தலாமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என் நண்பர்கள் சொன்னார்கள், என் உறவினர் சொன்னாங்க, ஆண்டவரே, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க சொல்லிட்டு மனுஷனுடைய வழியை நான் தெரிந்து கொள்ள மாட்டேன். ஒரு தீர்மானம் எடுக்கலாமா இன்றைக்கு? மகளே, உன்னை அர்ப்பணி. கைகளை உயர்த்தி, மகனே அர்ப்பணி. மனுஷன வழியை நான் தெரிந்து கொள்ள மாட்டேன். உலக ஜனங்களோட வழியை நான் தெரிந்து கொள்ள மாட்டேன். பிசினஸ்ல அவங்க செய்யறாங்க, தொழில் இவங்க செய்யறாங்க, வேலை ஸ்தலத்துல அவங்க செய்யறாங்க என்று மனுஷனோட வழியை நான் தெரிந்து கொள்ள மாட்டேன். கர்த்தரின் வழி. எல்லாம் சொல்றேன். கர்த்தரின் வழி, கர்த்தருடைய பாதைகளை, நீதியின் பாதைகளை நான் தெரிந்து கொள்வேன். அவைகளில் நடப்பேன். எல்லா கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. எல்லா கைகளை உயர்த்தி. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே, நன்மை செய்தாரே,
வல்லமை இந்த வேலையில கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை. ஆண்டவரே, இப்போது வந்ததால என்னை கழுவுங்க. எனக்காக தான் கல்வாரி சிலுவையில என் வழிகள் ஆண்டவரே உங்க பார்வைக்கு செம்மையா இல்லாததினால்தான் உம்முடைய கால்கள் ஆணிகளால கடாவப்பட்டது. நான் தாறுமாறான வழியில் நடந்ததுனால, உங்களை துக்கப்படுத்துற வழியில நடந்ததுனாலதான் உம்முடைய கால்கள் ஆணிகளால கடாவப்பட்டது. ஆண்டவரே, இந்த தால என்னை கழுவுங்கப்பா, என்னை பரிசுத்தப்படுத்துங்க. எல்லாரும் வாயில திறந்து கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுவியா? மகளே, மகனே, ஜெபம் பண்ணுவியா? ஆண்டவரே, என்னை கழுவுங்க, என்னை மன்னிங்க. ஆண்டவரே, உமக்காய் நான் வைராக்கியமா வாழ ஆண்டவரே மறந்தது, உங்க பாதையில் நடக்காம விக்கிரகத்தின் வழியில நடந்த, உலக ஜனங்கள் பிரகாரம் நடந்த, துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடந்த, பாவிகளுடைய வழியில் நடந்த, பரியாசக்கார உட்கார்ற இடத்துல உட்கார்ந்து உங்களை துக்கப்படுத்தினேன். அந்த வழியில தெரிந்து கொண்டேன். அதுக்காக தான் கடன் மேல கடன் வாங்கினேன். எல்லாவற்றையும் மோசமான வழியில செலவழிச்சு போட்டேன். விட்டதை பிடிக்கணும் என்று சொல்லி என் வாழ்வை, என் குடும்பத்தை எல்லாரையும் கண்ணீருக்குள்ள தள்ளினேன். இன்றைக்கு நான் மனம் திரும்புறேன். ஆண்டவரே, அந்த பலியான ரத்தம் என்னை கழுவி சுத்திகரிக்கட்டும். என்னை சுத்திகரிங்கப்பா. இன்றைக்கு கர்த்தருடைய வல்லமையான அபிஷேகம், கர்த்தருடைய வல்லமையான அபிஷேகம் உன் மேல இறங்குது. மகளே, மகனே, கர்த்தர் உனக்கு திருக்கசன வார்த்தைகளை அனுப்பி இருக்கிறார். உன்னை விடுதலையாக்க அவர் இறங்கி இருக்கிறார். உன் வாழ்வை ஆசீர்வதிக்க இறங்கி இருக்கிறார். உன்னை வழியே கர்த்தர் சீர்தூக்கி பார்க்கிறார். அவர் பாதையில கர்த்தர் கொண்டு வர உன்னை விரும்புகிறார். இன்றைக்கு கர்த்தருடைய பாதைக்கு நேரா திரும்புவாயா? இயேசுவே, தால என்னை கழுவி சுத்திகரிங்க. ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். என்னை மன்னிங்க ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்துங்க. Thank you Lord. Hallelujah, hallelujah. அவருடைய ரத்தத்தின் வல்லமை நம்ம மேல இறங்கட்டும், பரிசுத்தமாக்கட்டும். கர்த்தர் நம்மை தகுதிப்படுத்துகிறார். கர்த்தர் உன்னை ஆயத்தப்படுத்துகிறார். மகளே, உன்னை ஆயத்தப்படுத்துகிறார். அவர் உன் உள்ளத்துல கொடுத்த உணர்தலுக்கு செவி சாய்ப்பாயா? கைகளை உயர்த்தி Thank you Lord. எத்தனை எண்ணல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேன் ஐயா. எத்தனை எண்ணல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேன் ஐயா. உம் சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன்.
கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம். உங்க வார்த்தைகளுக்கு எங்களை அர்ப்பணிக்கிறேன். எல்லாரும் வாய்கள் தந்து சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, உங்க சமூகத்துல உங்க வார்த்தைகளுக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். உங்களுடைய வழிகளுக்கு என்ன அர்ப்பணிக்கிறேன். உங்களுடைய வழிகளில் நடக்க என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம். என் கரம் பிடிச்சு நல்ல மேய்ப்பனாயிருந்து என்னை நடத்தி செல்லுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். நீதின் பாதையில நடக்க, உற்சாகமாய் நடக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். உங்களுடைய ஜனங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தருடைய வழிகளை தெரிந்து கொண்டு அந்த வழியில் நடக்கிற கிருபை அனுக்கிரகம் உங்களுடைய ஜனங்களுக்கு உண்டாகும்படி ஜெபிக்கிறேன். இந்த வழியில் நடக்கும் போதுதான் ஆசீர்வாதம், அற்புதம், விடுதலை, மகிழ்ச்சி, ஆண்டவரே ஜீவன் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள உதவி செய்யும். இயேசு நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்கள் வாழ்வில் வல்லமையான கிரியைகளை செய்வார்.